ஒரு ஒரு ஹதீஸில் ஒரு துவா இருக்குன்னு போட்டு அந்த துவா சரியான துவாவான்னு கேட்குறாரு. யார் கேட்குறான்னு கேட்டால் குவைத்திலிருந்து அபு முகமது என்பவர் கேட்குறார். அதாவது மன் கால அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, இப்படி ஒருவன் சொன்னால், அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி என்று ஒருவன் சொல்வானேயானால் குஃபிரலஹு, அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒ இன்கான ஃபர்ர மின ஸஹ்வி, போர்க்களத்திலிருந்து புறம் முதுகிட்டு ஓடியவனாக இருந்தாலும் சரி அவனை கூட மன்னிக்கப்படும். போர்லேருந்து புறம் முதுகிட்டு ஓடுறது பெரிய பாவம். போரில் போனால் கடைசியில் நின்று என்ன செய்யணும்? வெற்றி அல்ல வீர மரணம். அதான் ஒரு முஸ்லீமுக்கு இலக்காக இருக்கணும். பின்வாங்கி ஓடக்கூடாது. அப்படி அதுலேருந்து ஓடுறது பெரிய பாவம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெரும்பாவத்தை ரசூல்லா பட்டியல் போடும்போது அதையும் சொல்லுவாங்க. போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதும் அது பெரும்பாவத்தில் உள்ளதும்பாங்க. அதை செஞ்சிருந்தாலும் மன்னிக்கப்படும். எப்படி வருது? ஒயின்கான ஃபர்ரமின ஸஹ்வி, போர்க்களத்திலிருந்து அவன் விரண்டு ஓடி இருந்தாலும் சரிதான் அவனுடைய பாவம் கூட மன்னிக்கப்பட்டுரும். எதுக்கு மன்னிக்கப்பட்டுரும்? இந்த மன்னிப்பு, இந்த தௌபாவை செஞ்சா. எந்த தௌபா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், மகத்தான அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லதி லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர கடவுள் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அத்தூபு இலைஹி, அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இதான் அது பெரிய பாரதூரமான அர்த்தம் இல்லை, நல்ல அர்த்தமாக தான் இருக்குது, சிம்பிளான சொல்லா இருக்குது. இந்த சொல்லை ஒருவன் சொல்லி வந்தானேயானால் அவன் போர்க்களத்திலிருந்து ஓடியவனாக இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற இந்த ஹதீஸ் சரியா என்று அவர் கேட்கிறார். இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. திருமதியில் இருக்கிற இந்த ஹதீஸில் இதை ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறது யாருன்னு வருதுன்னு கேட்டால் பிலால் பின் யசார் பின் ஜெயித். பிலால், அவங்க வாப்பா யசாரு, அவங்க வாப்பா ஜெயிது. அந்த பிலால் அறிவிக்கிறார். யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் எங்கள் வாப்பா சொன்னார்னு அறிவிக்கிறார். யசார் சொன்னதாக அறிவிக்கிறார். அவர் யார் சொன்னதாக அறிவிக்கிறார்னு கேட்டால் எங்கள் பாட்டனார் சொன்னார், ஜெயிது சொன்னாருங்கிறார். அந்த ஜெயிது யாருன்னு கேட்டால் அவர் சஹாபி. ஏன்னா அதில் ரசூல்லா இடத்துல கேட்டேன்னு வருது. ரசூல்லாட்ட கேட்டேன்னு அந்த லாஸ்ட் அறிவிப்பாளர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் சஹாபி ஆயிடுறாரு. அப்போ இந்த பிலால் இப்னு யசார் என்பவர் அறிவிக்கிறாரு. பிலால் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னா வாப்பாட்டம் அறிவிக்கிறார். அப்போ இந்த பிலால்டா யார்? யசாருடைய மகன் பிலால்டா யார் என்று தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கிடைக்காது. இவர் யார் என்று அறியப்படாத ஒரு ஆள். இப்னு ஹிப்பான் மட்டும்தான் இவர் நம்பகமானவர் பாரு. அவருடைய தவறான ஒரு விதி, அவர் பெரிய ஜீனியஸ், பெரிய மேதை. இந்த விஷயத்தில் ஒரு தவறான விதி வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? ஒருவரை பற்றி யாரும் குறை சொல்லாவிட்டால் நம்பகமானவர். அப்போ யார் என்று அறியப்படாதவர் நம்பகமானவர் ஆயிடுவார். இவருடைய அளவுகள் பிரகாரம், இவருடைய அளவுகள் என்ன, யாராவது குறை சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பார். அப்போ குறை சொல்லாட்டி நல்லவங்களும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. அட்ரஸ் இல்லாமல் குறை சொல்ல மாட்டாங்கல்ல. அட்ரஸ் இல்லாமல் தேடி பார்ப்பார், இவரை பற்றி யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு. அவருக்கு அட்ரஸே இல்லை, என்ன சொல்லியிருப்பாங்க? இதை நம்பகம்னு சேர்த்துடுவார் அவர். இப்னு ஹிப்பான் இந்த ஒரு விதியில் தப்பான விதி வச்சிருக்காரு. அதுக்காக அவரை ரொம்ப மட்டப்படுத்திடக்கூடாது. மற்ற அறிஞர்களே இல்லாத அந்த ஹதீஸ் துறையில் உள்ள பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர் யாரு? இப்னு ஹிப்பான். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு தப்பான அளவுகோல் பண்ணிட்டார். அந்த வகையில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிலால் இப்னு யசார் நம்பகமானவங்கிறார். அதுதான் என்ன அர்த்தம்னா யாரும் குறை சொல்லலைங்கிறார். குறை சொன்னும் போது ஆள் யாருன்னு தெரிஞ்சாதானப்பா குறை சொல்லுவாங்க. ஆள் யாருன்னு தெரியாட்டி இப்படி குறை சொல்லுவாங்க. அதனால இப்போ இப்னு ஹிப்பான் சொல்கிறாருமே, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பிலால் இப்னு யசாருங்கிறவர் மஜ்ஹூல், அவர் அதாவது யார் என்று அறியப்படாதவர் இதை அறிவிக்கிறார். சரி, அவங்க வாப்பாங்கிறார்ல யசார், அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாப்பாவும் யாருன்னு தெரியாது. அதாவது பிலால்டா யாருன்னு தெரியல. அவர் தகப்பனார் யசார், அவர் யாருன்னு தெரியல. அவர் தகப்பனார் ஜெயிது, அவர் யாருன்னு தெரியுது, சஹாபி. ஒரு சஹாபியிடமிருந்து அவருடைய மகன் அறிவித்ததாக வருகிறது, அவர் யாருன்னு தெரியவில்லை. அந்த மகனிடமிருந்து அவருடைய மகன் அறிவித்ததாக வருகிறது, அவர் யாருன்னு தெரியவில்லை. இரண்டு பேர் யார் என்று தெரியாதவர்கள் வர்ற காரணத்தினால இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இந்த துவா ஆத்தண்டிக்கான செய்தியில் நல்ல கருத்தாக தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம ஹதீஸில் இருந்தால் தானே செய்ய முடியும், ஆதாரம் கிடையாது.